வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. முதலில் வழமை போல இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம். ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் எத்தனையோ தமிழ் இளைஞர்கள் சிறையில் இருந்த காலத்தில் சந்திரிகா எனவும் ராஜபக்சக்கள் எனவும் அவ்வப்போது ஆட்சியில் இருந்த அரசாங்கங்களுக்கு ஆதரவு வழங்கிய அதே இபிடிபியின் தலையும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா இப்போது ஸ்ரீலங்காவின் அதே பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் எனப்படும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 72 மணி நேர தடுப்பு காவலில் உள்ளே இருக்கின்றார். இந்த நிலைமையானது ஒருவேளை நியூட்டனின் 3ஆம் விதி கருத்தியலை இல்லையென்றால் ஓடமும் ஒரு நாள் வண்டியில் ஏறும், வண்டியில் ஒரு நாள் ஓடத்தில் ஏறும் என்ற பழமொழியின் உள்ளுடனையும் நினைவுபடுத்தக்கூடும். ஒரு காலத்தில் டக்ளஸ் தேவானந்தா ஒட்டி உறவாடிய ஸ்ரீலங்கா படைத்துறையால் அவரது தனிப்பட்ட பாதுகாப்புக்கு என வழங்கப்பட்ட பிஸ்டல் ரக ஆயுதம் பின்னர் ஸ்ரீலங்காவின் பாதாள உலக குற்றவாளியும் 2020 சுட்டு கொல்லப்பட்டவருமான மாகாந்துரே மதுஷின் கூட்டாளி ஒருவருடன் சிக்கிய சம்பவம் இப்போது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் டக்ளஸ் தேவானந்தாவை சிறையில் இருக்க வைத்துள்ளது. குறித்த பிஸ்டல் தனக்கு டக்ளஸ் தேவானந்தாவால் வழங்கப்பட்ட விடயத்தை கக்கிய இந்த பாதாள முகம் அந்த பிஸ்டலை கொண்டு தான் பல கொலைகளை செய்ததாகவும் குறிப்பிட்டிருப்பது டக்ளஸுக்கு தற்போது முதற்கட்ட வளையத்தை கட்டியுள்ளது. ஆனால் இந்த முதற்கட்ட வளையம் அவ்வளவு உறுதியான ஒரு வளையம் அல்ல என்பதால் அதனை டக்ளஸ் தேவானந்தா உடைத்து விடுவார் என சிஐடியினர் கருதி கொள்வதால் டக்ளஸ் தேவானந்தா மாகாந்துர மதுஷுக்கு ஆயுதத்தை வழங்கிய போது அதற்கு சாட்சியாக இருந்தவர்களை உள்ளே தூக்கி அவர்களை அரச தரப்பு சாட்சியமாக்கிக் கொள்ள சிஐடி தீவிரமான முனைப்புகளை எடுப்பதாகவும் தெரிய வருகின்றது. இந்த நகர்வுகளை செய்து கொள்ள வேண்டுமானால் டக்ளஸ் தேவானந்தாவை சில மணி நேரங்களுக்கு மட்டும் விசாரணை செய்தால் போதாது, பல நாட்களுக்கு அவரை விசாரணை செய்ய வேண்டும் என்பதால் அவரை பிள்ளையான் போல முதற்கட்டமாக 3 மாத காலத்துக்கு, அதாவது 90 நாட்களுக்கு உள்ளே வைத்திருந்து விசாரணைகளை நடத்த சிஐடி ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தது. ஆனால் சிஐடியின் இந்த கோரிக்கைக்கு பின்னடித்த ஸ்ரீலங்காவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா இப்போதைக்கு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 72 மணி நேர விசாரணையை நடத்தி சாட்சியங்களை சேகரிக்க உத்தரவிட்டதால் விசாரணைகள் தீவிரமாக இடம்பெற்று வருகின்றன. ஆனால் டக்ளஸ் தேவானந்தாவிடம் பழைய விடயங்கள் குறித்து துல்லியமான தரவுகளை பெற்றுக்கொள்வதில் சிஐடியினருக்கும் சவால்கள் இருக்கக்கூடும். ஏனென்றால் டக்ளஸ் தேவானந்தாவின் உடல் நிலையில் சில காரணங்கள் அதற்காக உள்ளன. 1998ஆம் ஆண்டில் சந்திரிகா பண்டாரநாயக்கா ஆட்சியில் இருந்தபோது இபிடிபிக்கு நாடாளுமன்றத்தில் 9 ஆசனங்கள் இருந்தன. அப்போது டக்ளஸும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். அன்று சந்திரிகாவின் கூட்டணி அரசாங்கத்தை இபிடிபி ஆதரித்ததுடன் ஸ்ரீலங்கா இராணுவத்துடனும் இணைந்து இயங்கியமை பகிரங்கமான ஒரு விடயம். ஒரு துணை இராணுவ அமைப்பாகவும் இபிடிபி செயற்பட்டிருந்தது. இதனால் விடுதலை புலிகள் அன்று இபிடிபி மீது குறிவைத்திருந்த நிலைதான் 98ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் தேதி களுத்துறை ஜாவத்தை சிறையில் டக்ளஸ் தேவானந்தா மீது தமிழ் அரசியல் கைதிகளாக இருந்த விடுதலை புலிகளின் ஆதரவாளர்கள் ஒரு தாக்குதலை நடத்தியிருந்தனர். தாக்குதல் நடத்தியவர்களில் ஒருவர் உலோக தகட்டிலிருந்து வெட்டப்பட்ட கூரிய பாகமொன்றால் டக்ளஸ் தேவானந்தாவின் தலையின் பின்புறத்தில் குத்தியதால் அவரது முக்கிய நரம்பு மையங்கள் சேதமடைந்து அவரது மூளைக்கு செல்லும் சில உதிர குழாய்களும் பாதிப்படைந்திருந்தன. இந்த தாக்குதலில் அவருடன் கூட சென்றிருந்த அவரது ஆலோசகரும் இபிடிபியின் சட்டப்பிரிவின் பொறுப்பாளர் என கருதப்பட்டவருமான சட்டவாளர் மகேஸ்வரி வேலாயுதம் சிக்கியிருந்தாலும் அவர் அந்த முயற்சியிலிருந்து தப்பியிருந்தார். ஆனால் அன்று களுத்துறை ஜாவத்தை சிறையில் காப்பாற்றப்பட்ட மகேஸ்வரி வேலாயுதம் பின்னர் 2008ஆம் ஆண்டில் அவரது வடமராட்சி நவண்டில் பகுதி வீட்டில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயம்.
களுத்துறை சிறையில் வைத்து தாக்கப்பட்ட டக்ளஸ் தேவானந்தா கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு அவசரமாக கொண்டு செல்லப்பட்ட பின்னர் அவருக்கு ஸ்ரீலங்காவின் அப்போதைய பிரபல நரம்பு அறுவை சிகிச்சை நிபுணர்களில் ஒருவராக கருதப்படும் சுனில் பிரேரா தலைமையிலான 10 மருத்துவர்கள் கொண்ட குழு 5.5 மணி நேரமாக அவசர அறுவை சிகிச்சையை நரம்பியல் மண்டலத்தை மையப்படுத்தி செய்தது. அதன் பின்னர் சில வாரங்களுக்கு பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக வெளிநாட்டுக்கு கொண்டு செல்லப்பட்ட டக்ளஸ் தேவானந்தா அங்கு சிகிச்சைகள் வழங்கப்பட்ட பின்னர் 98ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தான் மீண்டும் இலங்கைக்கு திரும்பிய விடயமும் நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய விடயமாக இருக்கக்கூடும். இந்த தாக்குதலின் பின்னர் டக்ளஸ் தேவானந்தாவின் நினைவாற்றலில் சிறிய தளர்வு இருப்பதாக அவரது வட்டாரங்கள் குறிப்பிடும் நிலையில் இதனால் இந்த மருத்துவ காரணங்கள் இப்போது டக்ளஸ் தேவானந்தாவிடம் பழைய விடயங்களை கறந்து கொள்வதில் சிஐடியினருக்கு சில சவாலாக மாறக்கூடும். ஆனால் டக்ளஸ் தேவானந்தாக்கு 2001ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா இராணுவம் பல ஆயுதங்களை வழங்கியமை உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு விடயம். அதற்கு சில ஆவணங்களும் உள்ளன. அப்போது T56 அதாவது T56 ரக துப்பாக்கிகள் 13ம் ரிவால்வர் மற்றும் பிஸ்டல்கள் என சிறிய ரக துப்பாக்கிகள் 6ம் டக்ளஸ் தேவானந்தாக்கு வழங்கப்பட்டிருந்தன. இவ்வாறாக வழங்கப்பட்ட ஆயுதங்களில் ஒரு ஆயுதம்தான் இப்போது பாதாள உலகிடம் சிக்கியிருக்கின்றது. ஏனைய ஆயுதங்கள் எங்கே உள்ளன என்பது குறித்து இதுவரை அறிவிக்கப்படவில்லை. இப்போதைய விசாரணைகள் மூலம் அவை குறித்த விடயங்களும் தெரியவரக்கூடும். அவை EPDP தரப்பிடம்தான் இருக்கின்றதா இல்லையென்றால் அவற்றில் சிலவும் கைமாறி இருக்கின்றதா என்பதில் துல்லியமான தரவுகள் எதுவும் இல்லை. டக்ளஸ் மீதான தற்போதைய 72 மணி நேர விசாரணைக்கு பின்னர் தான் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படலாம் என தெரிய வருகின்றது. உள்ளூரில் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு குறி வைக்கப்பட்ட நிலையில் அனைத்துலக ரீதியிலும் அவருக்கு ஒரு முக்கியமான குறி தயாராக நிலையில் அந்த குறி குறித்து நாளைய செய்தி வீச்சில் சொல்லிக் கொள்கின்றேன். இந்த நிலையில் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அண்மையில் இலங்கைக்கு பயணம் செய்த விடயம் நீங்கள் அறிந்த விடயம். அவரது அண்மைய இலங்கை பயணம் குறித்து திடீரெனத்தான் ஸ்ரீலங்காவுக்கு அறிவிக்கப்பட்டதான செய்திகள் இப்போது வெளிவந்துள்ளன. வழமையாக இவ்வாறான பயணங்கள் இந்திய தரப்பிலிருந்து இடம்பெறுவதற்கு சில நாட்களுக்கு முன்னரே கொழும்பு அரசாங்கத்திற்கு அதாவது ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு அந்த பயணங்கள் குறித்து அறிவிக்கப்படுவது வழமை. ஆனால் இந்த முறை அந்த வழமைக்கு மாறாக இறுதி நேரத்தில் தான் டெல்லி ஜெய்சங்கர் கொழும்புக்கு வருவதான ஒரு செய்தியை ஸ்ரீலங்காவுக்கு சொல்லி இருக்கின்றது. ஒரு திடீர் தொலைபேசி அழைப்பு ஊடாக இவ்வாறான பயணம் ஸ்ரீலங்காவின் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத்துக்கு அறிவிக்கப்பட்டது. அப்போது விஜித ஹேரத் நாடாளுமன்றத்தில் இருந்திருந்தார். எனினும் இந்த செய்தி பரிமாறப்பட்ட பின்னர் இந்தியாவிடமிருந்து என்ன அவசரமான செய்தி கிட்ட போகின்றதோ என்ற அடிப்படையில் விஜித ஹேரத் உடனடியாக தனது அமைச்சகத்துக்கு சென்று இந்த செய்தியை பெற்றபோதுதான் ஜெய்சங்கர் கொழும்புக்கு 2 நாட்களில் வருவதான செய்தி சொல்லப்பட்டதாக தெரிய வருகின்றது. இந்த செய்தியை சொன்ன டெல்லி ஜெய்சங்கர் இந்திய வெளியுறவு அமைச்சராக அல்லாமல் மோடியின் அதாவது பிரதமர் நரேந்திர மோடியின் சிறப்பு தூதராக வருவதாகவும் சொல்லி இருக்கின்றது. ராஜதந்திர புரோட்டோகால் நெறிமுறைப்படி ஜெய்சங்கருக்கு இலங்கையில் உயர்ந்த தகுதி மற்றும் உயர்ந்த சந்திப்புகள் ஒழுங்கு செய்யப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் டெல்லியின் நுட்பம் இவ்வாறாக கொழும்புக்கு பிரயோகிக்கப்பட்டதாக தெரிகிறது. அதாவது ஜெய்சங்கர் இந்திய வெளியுறவு அமைச்சராக மட்டும் சென்றால் ராஜதந்திர புரோட்டோகால் நெறிமுறைப்படி அவரை ஸ்ரீலங்காவின் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் மட்டும் சந்தித்தால் போதுமானது. அனுரகுமார திசாநாயக்க கட்டாயமாக சந்திக்க வேண்டும் என்று அல்ல. ஆனால் அவர் மோடியின் சிறப்பு தூதராக சென்றால் கண்டிப்பாக அவரை அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா சந்தித்துக் கொள்ள வேண்டும், பேச வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த நகர்வு திட்டமிடப்பட்டது. இதற்கு ஆக சீனாவின் கொழும்பு பயணமும் அதாவது சீன குழுவின் கொழும்பு பயணமும் ஓரளவுக்கு டெல்லிக்கு உறுத்தலாக இருந்ததால் இந்த 2 காரணங்களின் அடிப்படையில் தான் மோடியின் சிறப்பு தூதராக ஜெய்சங்கர் கொழும்புக்கு வருவதாக ஸ்ரீலங்காவுக்கு தகவல் சொல்லப்பட்டது. ஆனால் சீன குழு ஏற்கனவே கொழும்புக்கு செல்வது 2 வார காலத்துக்கு முன்னரே கொழும்புக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் அந்த குழு கொழும்பில் தரையிறங்கிக் கொள்ள முன்னர் இந்திய குழு தரையிறங்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஜெய்சங்கர் சீன குழு கொழும்பில் தரையிறங்க 24 மணி நேரத்துக்கு முன்னரே தனது எம்பரர் ஜெட்டில் கொழும்புக்கு பறந்த விடயம் நீங்கள் அறிந்த விடயம். ஜெய்சங்கரின் பயணத்தின் போது ஸ்ரீலங்கா அரசாங்கம் அவரது பயணம் குறித்து எந்த விதமான அறிவிப்புகளையும் வெளியிடாத போதும் இதை நீங்கள் நுட்பமாக அவதானிக்கலாம். ஸ்ரீலங்கா அரசாங்கம் எந்த விதமான அறிவிப்புகளை வெளியிடவில்லை. ஆனால் இந்திய தரப்பு தான் ஜெய்சங்கர் இலங்கையில் எங்கே நிற்கின்றார், என்ன செய்கின்றார், யார் யாரை சந்திக்கின்றார் என்பதை உடனுக்குடன் ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டது. அதாவது இந்த செய்திகளை இந்திய தரப்புத்தான் அறிவித்ததை தவிர ஸ்ரீலங்காவின் வெளியுறவு அமைச்சகம் இது குறித்து செய்திகளை அதிகம் வெளியிடவில்லை என்பதும் நீங்கள் அறியக்கூடிய ஒரு விடயம். தித்வாவுக்கு பின்னரான உலக நிலவரங்களில்
கொழும்பு மீது டெல்லி சற்று அழுத்தங்களை உருவாக்க தமிழர்களின் அரசியல் முற்றத்தில் அனுர தரப்பும் சில மறைமுகமான நகர்வுகளை செய்வது கடந்த வெள்ளியன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பகிரங்கப்பட்டது. இந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தை மலினமாகவும் கேலி கூத்தாகவும் அரச தரப்பே நடத்தி முடிக்கும் ஒரு இலக்கை கொண்டிருந்ததா என்ற ஐயங்கள் இப்போது வலுப்படுகின்றன. இந்த கூட்டத்தை முறையாக நடத்த விடாமல் குழப்பங்களை செய்யும் சுயேட்சை எம்பியுடன் கூட்டத்தை நடத்தும் தலைவரே ஆரம்பத்தில் கிள்ளி விளையாடிய காட்சிகள் ஊடகங்களுக்கு பகிரங்கப்பட்டன. இந்த கூட்டத்திற்கு வடமாகாண ஆளுநரை ஓரங்கட்டி தொடர்ந்தும் அமைச்சர் சந்திரசேகரனும் அவரது தரப்பும் தலைவராகவும் இணைத்தலைவராகவும் குந்தி இருப்பதும் அவதானிக்கப்பட்ட ஒரு விடயம். இந்த கூட்டத்தை ஒரு கேலி பொருளாக முனைவதற்காக அவர்களின் தந்திரங்கள் பிரயோகிக்கப்படுவதான ஐயங்கள் உள்ளன. கொழும்பின் இவ்வாறான தந்திரங்கள் எல்லாம் வெளிப்படும் போது பிள்ளை இல்லாத வீட்டில் கிழவன் துள்ளி விளையாடினானாம் என்பது போல யாழ் அபிவிருத்தி கூட்டத்தில் தலைவர் சந்திரசேகரன் அர்ச்சுனாவுடன் கிள்ளி விளையாடி யாழ் மாவட்டத்தின் மேம்பாட்டத்திற்குரிய ஒரு கூட்டத்தையே அனைவரும் கொல்லெனச் சிரிக்கும் வகையிலும் நாய்க்குட்டி, மடையன், குரங்கு, வாயமூடு போன்ற வார்த்தைகளையும் ஊடக வழியில் சொல்ல முடியாத வக்கிரமான வார்த்தைகளையும் சிதற விடுவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பது ஆளுந்தரப்பே இவ்வாறான கூட்டங்களை சீர்குலைக்கும் இலக்குகளை கொண்டிருப்பதாகவே கருத முடிகின்றது. இவ்வாறான கூத்துக்களால் இப்போது தையிட்டி சட்டவிரோத விகாரைக்காக இழந்த தமது காணிகளை மீட்டு தருமாறு நைனாதீவு விகாராதிபதியிடம் காணிகளை இழந்தவர்கள் நேரடியாக சந்தித்து பேசிக்கொள்ளும் அளவுக்கு தமிழர்களின் அரசியல் பலவீனம் கைமீறி செல்வதை காண முடிகிறது. நைனாதீவு விகாராதிபதியும் இந்த விடயத்தில் அரசாங்கத்தின் வினத்திறனை கடுமையாக வினா எழுப்பிக் கொள்ளும் நிலையில் சில முடிவுகள் எடுக்கப்படும் சந்தர்ப்பங்களை கூட தமிழ் பகுதிகளில் மலினமாகவும் கேலிக்கூத்தாகவும் நடத்த தலைப்படும் அரசு தரப்பின் இலக்கு யாழ் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் அம்பலமாகியதாகவே தெரிகின்றது. இவை இலங்கை விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் உக்ரைனிய அரசு தலைவர் வளாடிமிர் ஜெலன்ஸ்கி இன்று அமெரிக்காவின் புளோரிடா நகரில் அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்புடன் சந்திப்பு நடத்தவுள்ள பின்னணியில் உக்ரைனிய தலைநகர் கேவ் மற்றும் அதன் அயல் பகுதிகளில் மிகப்பெரிய வான்வழி தாக்குதலை ரஷ்யா நடத்தியுள்ளது. கிட்டத்தட்ட 10 மணி நேரமாக நீடித்த இந்த தாக்குதலில் இதுவரை குறைந்தது 2 பேர் பலியாகி 44 பேர் காயமடைந்துள்ள நிலையில் 419 ட்ரோன்கள், அதாவது ஆளில்லா வான்கலங்கள் மற்றும் 40 ஏவுகணைகளை கொண்டு ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. இந்த தாக்குதலால் கியேவில் உள்ள 40% மேற்பட்ட குடியிருப்பு கட்டிடங்களுக்கு எரிசக்தி விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது. தற்போது குளிர்காலம் நிலைவரும் நிலையில் இந்த எரிசக்தி விநியோக துண்டிப்பால் குறித்த கட்டிடங்களுக்கு வெப்ப பிறப்பாக்கிகள், அதாவது ஹீட்டர் பொறிமுறை முடக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகின்றது. இந்த நிலையில் இன்றைய ட்ரம்புடனான பேச்சுக்களின் போது உக்ரைன் சில சட்டபூர்வமான பாதுகாப்பு உத்தரவாதங்களை அமெரிக்காவிடம் தேடுவதாகவும் உக்ரைனிய தலைவர் கூறுகிறார். ரஷ்யாவின் இடைவிடாத தாக்குதல்களை தடுக்க உக்ரைனுக்கு அதிக ஏவுகணைகள் தேவை என்பதை அமெரிக்கா உணர வேண்டும் எனவும் ஜெலன்ஸ்கி வலியுறுத்தி இருக்கின்றார். ட்ரம்புடனான தனது சந்திப்புக்கு முன்னதாக ஜெலன்ஸ்கி கனடாவில் பிரதமர் மார்க் கானியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அந்த பேச்சுவார்த்தையின் போது உக்ரைனுக்கு 2.5 பில்லியன் கனேடிய டாலர் பொருளாதார உதவியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு பாரிஸில் உல்லாச பயணிகளின் முக்கிய இடமாக கருதப்படும் ஈவில் கோபுரத்துக்கு அருகில் சட்டவிரோதமாக வெடிக்க வைக்கப்பட்ட பட்டாசுகள் மற்றும் வானங்களால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். 1 மாத காலத்துக்குள் 2வது முறையாக இந்த இடத்தில் இவ்வாறாக சட்டவிரோதமாக வான வேடிக்கைகள் நடத்தப்பட்டுள்ளன. இந்த சம்பவத்தை தொடர்ந்து 40 பேர் கைது செய்யப்பட்டதாக பாரிஸ் காவல்துறை அறிவித்துள்ளது. நேற்றிரவு 8:50 இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இறுதியாக தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையான போர் நிறுத்தம் இன்று 2வது நாளுக்குள் நுழைந்துள்ளது. 3 வார காலமாக இடம்பெற்ற மோதல்களில் 2 தரப்பு நாடுகளின் எல்லைகளிலிருந்து ஏறக்குறைய 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தமது வதிவிடங்களை விட்டு வெளியேறிய நிலையில் இந்த மோதல் தவிர்ப்பு நிலையால் மீண்டும் அவர்கள் தமது சொந்த வதிவிடங்களுக்கு திரும்பும் ஒரு நிலைமை உருவாகியுள்ளது. எல்லை பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் விரைவில் திரும்பி வர அனுமதிக்க 2 நாடுகளின் பாதுகாப்பு அமைச்சர்களும் ஒரு கூட்டு அறிக்கையில் ஒப்புதல் வழங்கியுள்ளனர். போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்துள்ளதால் தாய்லாந்தால் சிறைப்பிடிக்கப்பட்ட 18 கம்போடிய இராணுவ துருப்பு வீரர்களும் விடுவிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. சீனா மற்றும் அமெரிக்காவின் ராஜதந்திர ஊக்கத்துடன் 2 நாடுகளுக்கும் இடையே இந்த போர் நிறுத்தம் வந்திருக்கின்றது. பல நாட்களாக இந்த போர் நிறுத்தத்துக்காக பேச்சுக்கள் இடம்பெற்றமையும் குறிப்பிடத்தக்கது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.